வணக்கம் மக்களே. நம்ம வந்து கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருமே வந்து ஹஸ்பண்டோட ஷர்ட்லாம் அப்படி வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்க மேலே உள்ள ஓவர் லவ்னால இது எல்லார் லைஃப்லேயுமே கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையா? அவங்க வந்து இல்லாத டைமில் நம்ம வந்து லவ் வந்து அவங்க மேலே உள்ள லவ்வை நம்ம வந்து வெளிப்படுத்திகிட்டே இருப்போம். இது எல்லார் லைஃப்லேயும் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் ஒரு 2 வருஷம் கழித்து இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த காமெடி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 80s மேக்ஸிமம் எல்லாருமே ஹஸ்பண்ட் கிட்ட இவ்வளோ மரியாதையாக தான் இருந்திருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். வந்தோடனே நம்ம வந்து உபசரிப்பு பெருசாக கொடுப்போம். தண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்போம், ஃபேன் போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் 90s பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க வந்தோடனே எழுந்து நிற்கிறது அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஆனால் 2K வந்து நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ வேலைக்கு போகிற லேடிஸாக இருப்போம் இல்லையா? ஸோ அதனால் 2 பேருமே ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த சுச்சுவேஷனில் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ இந்த காமெடி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நெக்ஸ்ட் காமெடி இது இப்போ எல்லார் வீட்லேயுமே நடந்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து மழை காலம் இல்லையா? ஸோ துணி காய போடுறதுக்கு நிஜமாகவே இடமே இருக்க மாட்டேங்குதுங்க. வெளியில் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் போடலான்னா மழை விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் வீட்டில் எல்லாருமே இப்படி தான் இருக்கிற அந்த டிவி, டேபிள், சேரு, ஃப்ரிட்ஜு இது மேலே தான் நம்ம காய போட்டுட்ருக்கோம். ஆனால் நான் வந்து கடைசியாக காய போடவே இடம் இல்லாமல் எங்கே போட போகிறேன்னு பாருங்கள். No, 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 no. வெறும் காமெடி மட்டுமே இருந்துகிட்டே இருந்தால் லைஃப்பில் வந்து ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து காமெடி இருக்கும், லவ் சீன்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் வந்து எல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்ஸும் நான் வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு லவ் ஃபீல். இந்த சாங் வந்து நிச்சயமாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ரொம்பவே பிடிச்ச சாங், ரொம்ப நல்ல மியூசிக். ஸோ அதனால் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து இந்த காமெடியில் பாவம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கீழே விழுந்துட்டார். ஆனால் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை எழுப்பாமல் நான் வந்து ஃபோன் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்குறேன். அவர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாரு. இந்த காமெடிஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.